ஹலோ கைஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸில் சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.1ல 11th ப்ராப்ளம். ஏ ஈக்குவல் டு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ டிரான்ஸ்போஸ் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் முதல்ல ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறேன். டிரான்ஸ்போஸ் ஈஸி திங். ரோவை காலமாகவும் காலமாக ரோவாகவும் எழுதலாம். 1 மைனஸ் tan x 1 இதை எழுதியாச்சு. அடுத்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். 1 by modulus of A into adjoint A. அப்போ 1 by mod A. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 1. tan x into tan x tan square x. முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. நம்ம ஒரு மைனஸ் போடுறதுனால இது பிளஸ் ஆயிருக்கும். பிளஸ் tan square x into இது ரெண்டுத்தையும் மாத்துறோம். 1 1. இது ரெண்டுத்துக்கும் சிம்பிள் மாத்துறோம். ஸோ மைனஸ் tan x ஆயிருக்கும். மைனஸ் tan x ஆயிருக்கும். இது பிளஸ் tan x ஆயிருக்கும். தட்ஸ் இட். இப்போ உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ இன்வெர்ஸ். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ இன்வெர்ஸ். இது ரெண்டுத்துலையும் மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டும் தான் உங்களுக்கு மேட்ரிக்ஸ். இது காமன் டேர்ம். காமன் டேர்மை தூக்கி முன்னாடி எழுதிக்கோங்க. 1 plus tan squared x is equal to secant squared xன்னு உங்களால் எழுத முடியும். ஸோ இதை secant squared xன்னு எழுதுறேன். திஸ் இஸ் அ ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டூ 1 minus tan x 1 1 minus tan x 1. இப்போ இதை நார்மலாக மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 1 by secant square x எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos square xன்னு எழுத முடியும். 1 by secant square x is equal to cos square xன்னு எழுத முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். 1 into 1 1 minus tan x plus tan x minus tan square xன்னு வந்திருக்கும். அடுத்து 1 into minus tan x minus tan x minus tan x into 1 minus tan x tan x into 1 tan x 1 into tan x tan x tan x into minus tan x minus tan x 1 into 1 plus 1ன்னு வந்திருக்கும். இதை எழுதியாச்சு. cos square x அது அப்படியே இருக்கட்டும். 1 minus tan square x இருக்கு இல்லையா, 1 minus tan x என்னன்னு எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin x by cos xன்னு எழுத முடியும் உங்களால். அப்போ இதை நான் எப்படி எழுதுறேன்னா sin square x divided by cos square xன்னு எழுதுறேன். மைனஸ் tan x என்ன வந்திருக்கும், மைனஸ் 2 tan xன்னு வந்திருக்கும். ஸோ மைனஸ் 2 இன்டூ tan xக்கு பதிலாக sin x by cos xன்னு எழுதுறேன். tan x plus tan x எவ்வளோ வந்திருக்கும், plus 2 tan xன்னு வந்திருக்கும். ஸோ 2 இன்டூ tan xக்கு பதிலாக sin x by cos x. இப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் tan x மட்டும் இருக்கு இல்லையா. ஸோ இதை எப்படி எழுதிருக்கலாம் அப்படின்னா ஐ திங்க் ஐ டிட் சம் மிஸ்டேக். யா, இங்கே ஒரு tan x இருக்கு, இங்கே ஒரு tan x இருக்கு. மைனஸ் இன்டூ பிளஸ் மைனஸ் tan x இன்டூ tan x tan squared x. சாரி. ஸோ இப்போ இதை எழுதலாம். 1 மைனஸ் tan square x எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 நான் அப்படியே எழுதிக்கிறேன். மைனஸ் tan square xக்கு பதிலாக sin square x by cos square xன்னு எழுதிக்கிறேன். தட்ஸ் இட். இப்போ அகைன் இதை சால்வ் பண்ணுறோம். ஸோ இப்போ காஸை காமனாக எடுக்கிறீங்க அப்படின்னா cos square x இன்டூ cos square x மைனஸ் sin square x. டினாமினேட்டரில் cos square x இருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல 2 sin x by cos x இருக்கு. கீழே 2 இருக்கு. ஸோ cos square காமனாக எடுத்தீங்க அப்படின்னா cos square x மைனஸ் sin square x. டினாமினேட்டரில் cos square x இருக்கு. தட்ஸ் இட். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா cos square காமனாக அடிக்கலாம்.
ஸோ இதில் இந்த காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிருக்கும் இதோட கம்பேர் பண்ணும்போது. இதில் காஸ் எக்ஸ் காமனாக இருக்கும், மிச்சம் ஒரு காஸ் எக்ஸ் இருக்கும். எழுத ஆரம்பிச்சிடுறேன். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் இருக்கும். இதில் ஒரு காஸ் எக்ஸுக்கு ஒரு காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு வந்திருக்கும். இங்கே ஒரு காஸ் எக்ஸுக்கு ஒரு காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா இங்கேயும் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ்னு வந்திருக்கும். காஸ் ஸ்கொயருக்கு காஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்னு வந்திருக்கும். தட்ஸ் இட். இப்போ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா அதையும் உங்களால் குறிக்க முடியும். ஸோ காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இதை உங்களால் காஸ் 2xன்னு சொல்ல முடியும். ஓகே, அடுத்து 2 sin x cos x sin 2xன்னு சொல்ல முடியும். அப்ப இந்த இடத்துல cos squared x minus sin squared xக்கு பதிலா cos 2xன்னு அப்ளை பண்றேன். minus 2 sin x cos x 2 sin x cos x பதிலா sin 2xன்னு சொல்லலாம். ஸோ minus sin 2x 2 sin x cos xக்கு பதிலா sin 2xன்னு சொல்றேன். cos squared x minus sin squared xக்கு பதிலா cos 2xன்னு சொல்லியிருக்கேன். தட்ஸ் இட். ஸோ நான் எடுத்ததை என்ன பண்ணியாச்சுன்னா ப்ரூஃப் பண்ணி காமிச்சியாச்சு. தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபாலோ பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.